சோசியல் மீடியால நான் பார்த்துருக்கோம். பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த நாய்கள் மீதான அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எல்லாம் கோர்ட்டும் அந்த மேட்டர்லாம் எப்படி பாக்குறீங்க? நாய்களுக்கு எதிரான தீர்ப்புகள் இந்த ஸ்ட்ரீட் டாக் ஆக்சுவலா அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஆல் பெட் லவர்ஸ். ஆனா இதுக்கு ரெண்டு சைடும் இருக்கு, அதுதான் உண்மை. என்னன்னா இப்போ என்னோட டிரைவரே வந்து என்னோட டிரைவரோட சின்ன பசங்க அவங்க ரூட்ல போயிட்டு இருக்கும்போது 2 தடவை நாய் கடிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் ஆல்சோ டேஞ்சரஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட சர்க்கிள்ல நடக்கும்போது தான் நம்மளுக்குமே புரியுது சார். இல்லைன்னா அது வரைக்கும் வந்து பாவம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டா வேற ஒரு ரீல் ஏதோ ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அதாவது நான் இந்த மாதிரி ஷூட்டுக்கெல்லாம் போகும்போது, ஆக்சுவலா ஷூட்டுக்கு போகும்போது நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கும். நான் பயங்கரமா கொஞ்சுவேன், அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கறது அது இதுன்னு ரெடியா கரெக்டா வச்சிருப்பேன். என் அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் சொல்லி கரெக்டா எப்பவுமே போகும்போது டாக்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்கணும்னு. இப்பதான் பார்க்கும்போது தெரியுது, லைக் ஈவன் சலைவா இருக்கட்டும், அவங்களோட ஏதாவது லைட்டா டச் பண்ணா கூட, லைக் அவங்களோட நகம் கீர்னா கூட ராபிஸ் எல்லாம் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்ங்கிறது. ஸோ நம்ம அன்பால நம்ம அதை பாக்குறோம், பட் யூ நெவர் நோ அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி ஒரு டார்க் சைடு தான். பிகாஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது பாவமா இருக்கும், பட் நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. பட் அது ஒரு நல்லபடியா ஹேண்டில் பண்ணா இட்ஸ் பெட்டர்.